ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. சக்தி விலாகர் அப்படிங்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. விலாகிங்கை பற்றி சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் விலாகிங்னா என்ன, விலாகிங் எப்படி பண்ணுறது, ரொம்ப பட்ஜெட் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு, காசு கம்மியான பொருட்களை வச்சு எப்படி சிம்பிளாக விலாகிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் கொடுங்க. அப்போ தான் தொடர்ந்து எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி விலாகர் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவரோட பேரை சேனலில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சக்தி, உங்கள் பேரை சொல்லிட்டேன். ஓகே, முதல்ல விலாகிங் அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தாங்க விலாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஸ்டோரியை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் எதுலையாவது போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிளாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வெப்சைட்டில் அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியாஸில் பிளாகிங் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் விலாகிங் அப்படின்னா ஸ்டோரியை வீடியோவாக பண்ணுவாங்க. அவ்வளோதான், ரெண்டுக்கும் வித்தியாசம். வீடியோவாக ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது விலாகிங். டெக்ஸ்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிங்க, ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது பிளாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசிக்காக விலாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 முக்கியமான விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு மினி ட்ரைபாடு உங்களுக்கு தேவைப்படும். இது ஒரு மொக்க ட்ரைபாடு. நான் ஒரு கிம்பல் வாங்கினேன், அந்த கிம்பலோட வந்தது தான் இது. இந்த மாதிரி ட்ரைபாட் நீங்கள் வாங்காதீங்க. நிறைய மினி ட்ரைபாட்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. ஒரு 200 ரூபாயிலேருந்து 500 ஏன் 1000 ரூபா 2000 கூட மினி ட்ரைபாட்ஸ் கிடைக்கிது. எடுத்த உடனே நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி காஸ்ட்லியான ட்ரைபாட்ஸ்லாம் வாங்காதீங்க. ஓரளவுக்கு பட்ஜெட்டாக ஒரு 200-300 நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு பேசிக்கான ட்ரைபாடு, மினி ட்ரைபாடு ஒரு 200-300 நீங்கள் வாங்கிக்கோங்க. ட்ரைபாடு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிக்கோங்க. இந்த ஹோல்டர் நான் 220 வாங்கினேன். 2 ஹோல்டர் கொடுத்தாங்க 220 இந்த ஹோல்டரோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ஹோல்டர்ஸ் இருக்குது. 100 இருக்குது, 150 இருக்குது. இந்த மாதிரி எல்லா பொருளுமே எல்லா ரேட்லேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கிக்கோங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் இருக்கிற ஒரு விஷயம்னா மொபைல் ஃபோன். உங்கள்கிட்ட எந்த மொபைல் இருக்கோ அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண அதுவே போதும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக கேமராலாம் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரைபாடில் இந்த ஹோல்டரை நீங்கள் மாட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவரு. செகண்ட் ஸ்டெப் மொபைலில் நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டரில் மாட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட விலாகிங் செட்டப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது போதும். ஒரு மினி ட்ரைபாடு, ஒரு மொபைல் ஹோல்டரு, ஒரு மொபைல், இந்த 3 பொருட்கள் உங்களுக்கு விலாகிங் எடுக்கிறதுக்கு போதுமானது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் விலாகிங் எடுக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் ஸ்டாண்ட் பையாக நிற்க வச்சு, ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சு எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் இந்த மினி ட்ரைபாட் நமக்கு யூஸ் ஆகுது. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொக்க ட்ரைபாட் தான். இது இப்படி தான் இருக்கும். இதே கொஞ்சம் நல்ல ட்ரைபாடாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும், வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். விலாகிங் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலேயே வீடியோ எடுங்க. அப்படி குவாலிட்டியாக இல்லைன்னா பேக் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுங்க. ஏன்னா ஒரு வீடியோவுக்கு குவாலிட்டி முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் எடுக்கும்போதே பேக் கேமராலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடும் அதுவே. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போது பேக் கேமராவில் இப்படி ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லென்ஸை தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வேறு எங்கேயுமே பார்க்கக்கூடாது, மொபைலெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லென்ஸை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் ஆடியன்ஸோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரியே ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுத்தாலும் லென்ஸை பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மொபைல் இருக்குது. அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மினி ட்ரைபாட் நமக்கு யூஸ் ஆகும். இதை கையில் இப்படி அழகாக ஹேண்டில் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆடியோ.
ஆடியோவும் வந்துட்டு ஒரு vlogக்கு ரொம்ப முக்கியம். ஆடியோவுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு தனியாக மைக்லாம் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு மொபைலில் இருக்கிற மைக்கை வச்சே நீங்கள் வந்துட்டு vlog எடுக்க ஆரம்பிங்க. பிகினிங்கில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோஃபோன் நீங்கள் வாங்குங்க. இப்போது நான் வந்துட்டு ஒரு மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். போயா M1 அப்படிங்கிற மைக்கு. அந்த மைக்கை நீங்கள் வாங்கி சைடில் வந்துட்டு கேபிளை மாட்டிக்கோங்க. போயா மைக் வந்து பார்த்திங்கன்னா அதோட கேபிளோட லென்த் வந்து ஒரு 15 அடி 20 அடி வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ரோல் பண்ணி கொஞ்சம் சின்னதாக ஆக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மைக்கை இங்கே மாட்டிட்டு மைக்கோட பின்னை நீங்கள் மொபைலில் மாட்டிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் vlog. ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பேக் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது மட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்துட்டு எதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஒரு 2 வாட்டி இப்படி பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். பேக் சைடு வந்துட்டு எவ்வளோ தூரம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிங்க. இதுதான் வந்துட்டு vlogging எடுக்கிறதுக்கான பேசிக்ஸ். இது மூலியமாக உங்களுக்கு vloggingனா என்ன, vlogging எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் vlogging அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு vlogging சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு மினி ட்ரைபாடே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கிம்பல் வாங்கிக்கோங்க. கிம்பல் வாங்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதே மாதிரியே ஆரம்பத்தில் ஒரு நார்மல் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் குவாலிட்டியான மொபைலை வாங்கி நீங்கள் அதில் vlogging பண்ணலாம். மைக் இல்லாமல் வீடியோ எடுங்க. அதுக்கப்புறம் போக போக மைக்கை வாங்கி மைக்கை யூஸ் பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முழு ஈடுபாடு அதில் இருக்கும், திருப்தி இருக்கும் உங்களுக்கு. எடுத்த உடனே நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து அந்த வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணி ஒரு 10 பேர் தான் அந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஃபெட்டப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எடுத்த உடனே பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக பண்ணுங்கள். போக போக டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் தான் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.